ஹாய் ஹலோ டாப்பர்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம தயாங்கோட நியூ எஃப்எஃப் தான் பார்க்க போகிறோம். எல்லோரும் ஃபேடட் முடிச்சதுக்கப்புறம் எப்படியாவது தயாங்க எஃப்எஃப் போடுங்கன்னு சொல்லியிருந்தீங்க. நான் போட வேணான்னு தான் நினச்சேன். சரி அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இது போடுறதுக்கு முன்னாடி 2-3 எஃப்எஃபோட பிக் காட்டியிருப்பேன். பட் நான் இதை தான் ஃபைனலாக சூஸ் பண்ணேன். சரி வறண்டு போன நிலத்தில் இதை போட்டால் நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் ஆல்சோ இந்த எஃப்எஃப் பொறுத்த வரையும் உங்களுக்கு பிடிச்ச ட்ரோப் தான் நான் கொண்டு வந்திருக்கேன். நான் தெரிஞ்சுக்கிட்ட வரையும் இந்த மாதிரி போட்டால் உங்களுக்கு ரொம்ப பிடிக்குது. ஸோ அதனால தான் அதுவும் இல்லாமல் நம்ம சேனலில் ஃபர்ஸ்ட் டைம் இந்த மாதிரி எஃப்எஃப் போடுறது மாமா அது மாதிரி. ஸோ உங்களுக்கு பிடிக்கும்னு நான் நம்புகிறேன். சொல்லும்போதே சிரிப்பு வருது. ஓகே, எந்த ஒரு ஐடியாவும் இல்லாமல் ஸ்டார்ட் பண்ணுறேன். இங்கே எப்படி இருக்குன்னு நீங்கள் கண்டிப்பாக ரிவ்யூ சொல்லுங்கள். ஓகேடா. ஸோ அபவுட் இன்ட்ரடக்ஷன், தயாங் வந்து இந்தியாவிலே பிறந்து வளர்ந்த ஒரு பையன். எஸ், இந்த எஃப்எஃப்ல அவர் ஒரு தமிழ் பையன். ஒயன் பார்த்திங்கன்னா அப்படியே ஆப்போசிட். தயாங்கோட அக்கா பொண்ணு தான் ஒயன். அவள் அமெரிக்காலே பிறந்து வளர்ந்தவ. பிகாஸ் தயாங்கோட அக்கா ஒரு ஃபாரினரில் கல்யாணம் பண்ணி லவ் பண்ணி ஓடி போய் அங்கேயே செட்டில் ஆகிட்டாங்க. இது இன்னுமே தயாங்கோட பேரண்ட்ஸுக்கு பிடிக்கல. அக்செப்ட் பண்ணாமல் அவங்கள போய் பார்க்காம இருக்காங்க. பட் தயாங்க் அப்படி இல்லை, அவங்கள போய் மீட் பண்ணணும். அதே மாதிரி அமெரிக்காவில் ஒரு ஜாப் கிடைக்கணும்னு ரொம்ப ஆசை. அதே மாதிரியே அவருக்கும் ஜாப் லெட்டர் கையில் இருக்குது. இப்போ போனால் அமெரிக்காவில் போய் ஒரு ப்ரொஃபஸராக வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். அது மாதிரி தான். ஸோ தயாங்க்கு வந்து ஒரு அண்ணா ஒரு தங்கச்சி இருக்குது. அதே மாதிரி ஒயனுக்கு ஒரு அக்கா, தென் ஒரு சின்ன தம்பி இருக்குது. இப்போதைக்கு இந்த இன்ட்ரடக்ஷன் போதும்னு நினைக்கிறேன். போக போக மிச்சது பார்த்துக்கலாம். ஸோ ஸ்டார்டிங்கில் நைட் ஒரு 1 o'clock இருக்கும். தயாங்கோட ரூமில் மட்டும் லைட் எரியுது. உள்ளே போய் பார்த்தா அவர் பரபரப்பாக அப்படியே எல்லா திங்ஸையும் பேக் பண்ணிகிட்டு இருக்காரு. பிகாஸ் நாளைக்கு ஃப்ளைட் அமெரிக்கா போகிறதுக்காக. ஐயோ, மண்டை குடைச்சலாக இருக்கே. இப்போ நான் என்ன பண்ணுறது? கல்யாண வயசு தாண்டி போயிடுச்சு. எங்கள் அம்மாவும் அப்பாவும் மூஞ்ச காட்டுறாங்க, எதுக்கிட்ட இப்போ போய் அமெரிக்கா போகிறேன்னு. என் சின்ன வயசுலேருந்து நாங்கள் போய் வேலை செய்யணும்னு எனக்கு ட்ரீம். அங்கேயே ஏதாவது ஒரு வெள்ளைக்காரியை பார்த்து கரெக்ட் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கலான்னு பார்த்தா அந்த மாதிரி கலாச்சாரம்லாம் நம்மளுக்கு செட் ஆகாதுமான்னு எங்கள் அம்மா சொல்லி என்னை ஆஃப் பண்ணிடுதே. இப்போ நாங்கள் போகணும் கண்டிப்பாக. தயாங், உங்கள் அம்மா உன்னை எமோஷ்னலாக பிளாக்மெயில் பண்ணோம். பட் அது பேச்சு மட்டும் மீறி நீ இங்கே இருந்துடாத. இங்கேயே உன் காலத்தை குண்டு சட்டிக்குள்ளே மட்டும் குதிரை விடாத. விடாதடா. ஐயோ, வருதுன்னு நினைக்கிறேன். வருது. டே தயாங்கு மா, நான் தான் சொன்னலம்மா, யாராவது இருந்தால் எனக்கு பேக் பண்ண வராதுன்னு. நீ வெளியில் வெயிட் பண்ணு. டேய் என்னடா? அப்போ நீ உண்மையாகவே போறியா அம்மா விட்டு? மா, நான் என்ன விளையாடிட்டா இருக்கேன்? என் லைஃபு அமெரிக்கா, நான் போக தான் போகிறேன். இங்கேயே இருந்து இந்த கிராமத்திலே இருந்து என்னால் முடியாதுமா. டேய், பக்கத்து வீட்டு மலரில் இப்போ தாண்டா வந்து சொன்னா அவளோட பொண்ணை உனக்கே கட்டித்தரேன்னு. அம்மா, கல்யாணத்தை பற்றி மட்டும் பேசாதம்மா. எனக்கு அதை கேட்டாலே செம்ம டென்ஷன் ஆகுது. ஏண்டா? என் பையனுக்கு 30 வயசுக்கு மேலே ஆச்சு. இன்னும் ஒரு கல்யாணம் நடந்த பாடில்லை. எல்லாம் உங்கள் அக்கா ஓடுகாலினால தான். அவள் போனனால தான் உனக்கு ஒரு கல்யாணமும் செட் ஆகலை. நான் ஜோசியர்கிட்ட பார்த்தேன் தெரியுமா? அவர் தான் சொன்னார், உங்கள் அக்கா கறி ஓடி போனனால தான் அந்த சாபம்லாம் உன் மேலே வந்து விழுந்துச்சான். ஐயோ அம்மா, என்னம்மா? என்னையே எப்போ பாரு கிளவுனாவே பார்க்குற. இப்போவும் என்ன எல்லாருமே தயாங் எந்த காலேஜ் படிக்கிற அப்படின்னு தான் கேட்குறாங்க. நீ போதும் என்ன, நான் அங்கேயே போய் ஏதாவது வெள்ளைக்காரியை பார்த்து கரெக்ட் பண்ணி. ஐயோ, வெள்ளைக்காரி கடைசி நேரத்தில் உங்கள் அம்மாவுக்கு சோறு போடுவா நீ நினைக்கிற? உன்னை அங்கே கூட்டிகிட்டு போய் அவங்க கூட்டத்துக்குள்ளே சேர்த்து பாப்பா. உனக்கு ஒரு நல்ல தமிழ் பொண்ணு. அப்போ தான் நீயும் வீட்டோட என் கூட இருப்ப, என்னையும் அவள் கூட வச்சுப்பா காலம் ஃபுல்லாக. நீ என்ன அம்மா விட்டு வெள்ளைக்காரங்க கூட்டத்து கூட போய் சேர போறியாப்பா? அம்மா இங்கே பாரு, இப்போதைக்கு எதுவுமே பேசாத. நான் நாளைக்கு அமெரிக்கா போவேன். ஆமாம் தள்ளு. டே தயாங், இது எப்படி மறந்தேன் அப்படின்னு ஒரு பாக்ஸ் எடுத்து பேக்குள்ளே வைக்கிறான். அதை பார்த்ததுமே அவங்க அம்மா கோவம் வருது. டேய் என்னடா? அப்போ நீ அமெரிக்கா போனதுமே உங்கள் அக்கா கறியை பார்க்க போறியா? மா, அது இப்போ எதுக்குமா எடுத்து வெளியே வச்ச? கொடு. டேய் எதுக்குடா இது? ஓடி போன அக்காவுக்கு 2 பொண்ணுங்க இருக்குல்ல, அந்த பொண்ணுங்க போன வருஷம் வயசுக்கு வந்ததுங்க. அவளுக்கு மாமன்ற முறையில் இது கொடுக்கலான்னா அந்த தங்கச்சின்னு. என்னடா? அதான் அவன் நல்லா ஓடி போய் அமெரிக்காவில் செட்டில் ஆகிட்டால, பிச்சைக்காரங்களாவா இருக்கா? இது நீ கொடுக்கணுமா? என்ன இருந்தாலும் நான் அவளுக்கு மாமன் ஆயிடுச்சுமா, இதெல்லாம் கொடுத்து தான் ஆகணும். என்ன சும்மா என்னை வந்து டென்ஷன் பண்ணிகிட்டு இருக்காத. இது இருக்கட்டும்டா, இது உன் பிள்ளைக்கு வச்சுக்கோ.
மா அல்ப மாதிரி பண்ணாதம்மா. நீ ஃபஸ்ட்டு வெளியில் போ, நான் காலையில் பேசுகிறேன். சரிடா என்னமோ பண்ணு அப்படின்னதுமே அவன் அவங்களுக்காக வாங்கி வச்ச கோல்டெல்லாம் எடுத்து பேக் பண்ணிகிட்டு இருக்கான். அப்படியே ஒயின் பக்கம் வந்தா அவளோட ரூம் அப்படியே பார்க்க ஏதோ ஹாலிவுட் மூவியில் வர ஒரு ஹீரோயின் ரூம் மாதிரி ஃபுல்லாமே கசன்னு ஜஸ்டின் பீபரோட ஃபோட்டோவை தான் ஒட்டி வச்சுருப்பா. பிகாஸ் அவள் பெரிய ஃபேன் ஜஸ்டின் பீபருக்கு. அவனுக்காக அவள் உயிரே கொடுப்பா அந்தளவுக்கு. ஓரத்தில் ஒரு கிட்டார் இருக்கும், அதுலேயும் ஜஸ்டின் பீபர் ஃபோட்டோ, பெட்ஷீட் எல்லாத்துலேயுமே ஜஸ்டின் தான். ஸோ அப்படியே லேசியாக பெட்டில் படுத்துட்டு ஃபோனில் ஜஸ்டின் பீபரோட இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்டை ஸ்க்ரோல் பண்ணி பார்த்துட்ருக்கா. நான் உன்னை எப்போ பார்ப்பேன்? உன்னை எப்படா பார்ப்பேன்னா? உன்னை பார்த்தனா அப்போவே ரிங் கொடுத்து ப்ரப்போஸ் பண்ணிடுவேன். நீ ஏன் தான் அந்த செலனா கூட சுற்றிட்டுருக்கியோ? ஐ லிட்ரலி ஹேட் இட். அப்போ கரெக்டாக ஒயனோட அக்கா சியா உள்ள வரா. ஒயன் எப்படி இருக்கேன் நான் பார்க்க? வெயிட் லேக். ஏய் ஒயன் லேக். என்னடி இது? தயவு செஞ்சு இந்த மாதிரி ஃபோட்டோ மட்டும் ஸ்டோரி போடுறாத. உன்னோட 10 பாய் ஃப்ரெண்டும் உன்னை விட்டு ஓடி போயிடுவாங்க. வாட் இஸ் திஸ் சியா? என்ன பேசுகிற நீ? எவ்வளோ அழகாக இருக்குன்னு எல்லாரும் சொல்கிறாங்க. அப்பாலாம் கண்ணே கலங்கிட்டாரு தெரியுமா, தேவதை மாதிரி இருக்குன்னு. இந்த ட்ரெஸ் பேர் சாரியாம்மா, இந்தியாவில். அங்கேருந்து எனக்காக என் மாமா அனுப்பிச்சி விட்ருக்காங்க. ஓ, எப்போவுமே அம்மா சொல்லுவாங்கள்ல, யாரும் அவங்களுக்கு தம்பி இருக்காங்க, மாமா, அவங்களா? யா, உனக்குமே ஒரு நிறையா அனுப்பிச்சிருக்காரு. பட் ஏன் நீ எதுவுமே ரெஸ்பான்ஸ் பண்ணாமல் இருக்க ஒயன்? பிகாஸ் ஐ டோன்ட் நோ, எனக்கு தெரில. பட் சியா, நீ இதில் பார்க்க ரொம்ப காமெடியாக இருக்குது தெரியுமா? வெயிட், நான் இது ஸ்னாப் போட்டு எல்லா பசங்களுக்கும் அனுப்புகிறேன். ஓகே, அஃப்கோர்ஸ். உனக்கு என் ஃபோட்டோ வேணுமா? நீ என் ஃபேன் ஆகிட்டியா? சியா, யூ ஆர் கிரேசி. இப்படி எடுத்துக்கோ. ஓகே இதோ எடுக்கிறேன் பாரு. எடுத்து உன்னை எப்படி எடிட் பண்ணி போடுறேன்னு பாரு. ஆனால் ஒன்று மட்டும் எனக்கு புரியல சியா, எப்படி தான் நீ இதெல்லாம் போடுறியோ? இதெல்லாம் ஒயன் என்ன உன் மனசில் பெரிய அமெரிக்கன் அப்படி பிறந்ததுலேருந்தே அப்படின்னு நினைப்பா? ஹே, அஃப்கோர்ஸ் சியா, நான் இங்கே தானே பிறந்தேன். என்ன தான் நீங்கள் பிறந்தாலுமே ஒரு ஃபேக்ட் ஒன்று கேள்விப்பட்டுக்கோ ஒயன். இந்நேரம் நம்ம அம்மா ஊர்லேயே ராமசாமி கருப்புசாமி யாருக்கோ கழுத்தை நீட்டியிருந்தா நீ அங்கே தான் பிறந்திருப்ப. இது மாதிரி ட்ரெஸ்லாம் நீ போட்டு தாண்டி இருந்திருந்திருப்ப. சியா, என்னை வெறுப்பேத்தாத. ஏதோ நம்ம அம்மா ஒரு ஃபாரின் பையன் நம்ம அப்பாவுக்கு கழுத்தை நீட்டிட்டு இங்கே வந்ததுனால நீ அமெரிக்கன் மாதிரி சீனை போடாத. இப்போது நீ தமிழ் பொண்ணு தாண்டி. மாமா கிட்ட மட்டும் இப்படி பேசிடாத. மாமாவுக்கு தமிழ் விட்டு கொடுத்தான்னு யாராவது பேசினாங்க. நீ ஃபஸ்ட்டு தமிழை ஒழுங்காக பேசுடி. ஓகே, இங்கே பாரு, மாமா வந்ததுக்கப்புறம் அவர் முன்னாடி இதை பற்றியெல்லாம் நீ பேசிடாத, அப்புறம் அவர் ரொம்ப கோவப்பட்டுருவார். ஓகே சியா? மாமா வராரா? ஆமாம், உனக்கு இது விஷயம் தெரியாதா? இல்லை, அம்மா பேசிக்கிட்டாங்க. எதுக்காம்மா இவ்வளோ வருஷம் வராமல்? எனக்கு உண்மையாகவே ரொம்ப கோவமாக இருக்குது. எல்லோரும் பாட்டி தாத்தா பற்றி பேசும்போது எனக்கு எப்படி இருக்கோ தெரியுமா? எதுக்கு அவர் மட்டும் வராரு? என்ன நம்ம எப்படி இருக்கோம் அப்படி இப்படின்னு செக் பண்ணிவிட்டு போய் புறணி பேசவா? ஹேய், மாமா அந்த டைப்பே கிடையாது. நீ அவரை பார்த்துருக்கியா? அவர் எப்படி இருப்பார் தெரியுமா? இப்போ கூட எனக்கு ஒரு மாதிரி இருக்கு அவரை நினச்சா. ஹே சி, அவரோட வயசு என்ன, உன் வயசு என்ன சியா? அக்கா, நீ ரொம்ப ஓவராக போகிற. நீ இப்போ தான் காலேஜ் படிக்கிற. பட் அம்மா சொன்னதை வச்சு பார்க்கும்போது இமேஜின் அம்மாவோட தம்பி அப்போ எவ்வளோ பெரியவராக இருப்பார். ஏய், அவனோட ஃபோட்டோ பார்த்துருக்கியா நீ? ஓ மை காட், இங்கே இருக்கிற எல்லா பசங்களும் தோற்று போயிடுவாங்க. என்ன ஆனாலும் நான் அவரை தான் கல்யாணம் பண்ணிப்பேன். சியா, ஆர் யூ சீரியஸ்? அம்மா, இப்போ இதுக்கு அம்மா கூப்பிட்ற? ஒயன், அம்மா இங்கே வாயேன். என்னடி நீ பாட்டுக்கு எதோ பேசிகிட்டு இருக்க? ஹேய், உண்மைதான் சொல்கிறேன். 2 months நான் அவர் கூட தான் சேட் பண்ணிகிட்ருக்கேன், நைட் கால் கூட. நீ என்ன ஹாரி கூட பேசிகிட்டு இருக்கேன்னு நினச்சியா? நோ, நான் அவனை எப்போ பிரேக்கப் பண்ணிட்டேன். சியா, பட் சீரியஸ்லி ஹாரி உன்னை எவ்வளோ ட்ரூவாக லவ் பண்ணா. பட் யூ டோன்ட் டிசர்வ் ஹிம், அவ்வளோதான்.
ஏய், ஹாரி எல்லாம் நான் லவ் பண்ணியிருந்தாலும் அம்மா என்னை சேர்த்து வச்சிருக்க மாட்டாங்க. வயன், நீ என்னை தப்பாக நினைக்காத. நோ, நீ என்னை தொடாத. சி சி. ஓவரா பண்ணாத வயன். சி, தள்ளி போடி அப்படின்னு 2 பேரும் அடிச்சுக்கிறாங்க. அப்போ வயனோட அம்மா ஓடி வந்துட்டு, ஹே என்ன வயன் சியா, உங்கள் 2 பேரும் தனியாக விட்டாலே போதுமே, என்ன பிரச்சனை உங்கள் 2 பேருக்கும்? அம்மா, இவ பாருமா, உங்களோட தம்பியை போய் கல்யாணம் பண்ணிக்க ஆசைப்படுறா. அவர் எவ்வளோ பெரியவர். ஹே வயன், எவ்வளோ பெரியவன் என் தம்பி. அவனை பார்த்துருக்கியா நீ? சிங்கக்குட்டி மாதிரி இருப்பான். ஏன் பொண்ணை நான் அவனுக்கு தான் கொடுப்பேன். என் தம்பிக்கு என்ன குறை? அம்மா, நீயும் சீரியஸாம்மா பேசுகிற? அம்மா எப்படி? பட் ஏய், உனக்கு என்னடி பிரச்சனை? ஓகே, என் டேட் தான் ரொம்ப மெச்சூர்டானவர். நீங்களாம் ஒரு கேங்காக இருந்துக்கோங்க, நான் அப்பா கூட இருந்துக்கிறேன். நாளைக்கு அவர் வந்தால் கூட நான் ட்ரீட் பண்ண மாட்டேன். ஹேய் வயன், அடிச்சிருவேன் உன்னை. மா என்னம்மா? இத்தனை வருஷம் வராமல் இப்போ எதுக்கு வராங்க? இங்கே பாரு வயன், இன்னும் நீ ஸ்கூலிங்ஸே கம்ப்ளீட் பண்ணல. அதுக்குள்ளே இவ்வளோ பெரிய பெரிய விஷயத்துங்களெல்லாம் மூக்க நுழைக்கக்கூடாது. ஓகே ஓகே. எதுக்கு வராராமா? எதுக்குன்னா என் தம்பி வருவான் போவான். சொல்லுமா, உன்னை வந்து பார்த்துட்டு போயிடுவாரா? எவ்வளோ நாள் இருப்பார்? அவனுக்கு இங்கே ப்ரொஃபஸர் ஜாப் கிடச்சிருக்கு. ஸோ இங்கே தான் இருப்பான். அதானே, ஏதோ ஒரு தேவை இருக்குது. சரி, இங்கே ரெண்டெல்லாம் பே பண்ண முடியாது. அக்கா வீடு இருக்குது, அங்கே 2 பொண்ணுங்க வேற. வயன் டேஷ், 2 பொண்ணுங்க இல்லை, ஒரு பொண்ணுங்க. மாமா உன்னை பொண்ணாவே கன்சிடர் பண்ணல. பின்ன என்ன எப்படி கன்சிடர் பண்ணா? ஏதோ அவன் இவனா சொல்லு. பின்ன என்னை எப்படி கன்சிடர் பண்ணா? உன்னை ஒரு குழந்த மாதிரி தாண்டி அவர் நினைக்கிறாரு. அந்த சின்ன குழந்தை தூங்கிடுச்சா, சாப்பிட்டுச்சா அப்படின்னு தான் கேட்பாரு தெரியுமா ஒயன்? ஓவராக பண்ணாத சியா. பிகாஸ் யூ ஆர் ஸ்டடிங் காலேஜ். நீ தான் இப்போ குழந்த மாதிரி பண்ணிகிட்ருக்க. என்னமோ, அவர் இங்கே தான் ஸ்டே பண்ணுவார், என் பாய் ஃப்ரெண்ட். அம்மா, இதெல்லாம் பார்க்க எனக்கு அசிங்கமாக இருக்குமா. ஃபஸ்ட்டு இங்கேருந்து கிளம்பு, எந்திரி அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் தள்ளி விட்டுட்டு ரூமை சாத்திட்டு ஒயன் பாட்டுக்கு அப்படியே படுக்கிறா. எதுக்கு அப்படி இப்போ இங்கே வராரு? இத்தனை வருஷம் எங்கள் அம்மா ஞாபகம் வராமல், இதில் நான் வேறு குழந்தையா? நான் அவருக்கு ரைட்ஸ் கொடுத்தேனா என்னை குழந்தைன்னு கூப்பிட்றதுக்கு? நாளைக்கு ஒரே ட்ராமாவாக இருக்கும். அக்கா எவ்வளோ நாள் ஆச்சு உங்களை பார்த்து. மாமா. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வாட், அந்த வேர்டு என்ன? மாமா. மாமாவா? ஷூ, இந்த மாதிரி வேர்ட்லாம் எப்படி தான் கேர்ள்ஸ் கூப்பிட்றாங்களோ. நான் வேறு மாமான்னு தாயம். நான் ஃபஸ்ட்டு மீட்டே பண்ண போகிறதில்ல. எனக்கு அவங்க மேலே கோவம் ஸ்டில் இப்போ வரையும். எங்கள் அம்மா இவ்வளோ கஷ்டப்பட்டாங்கன்னு எனக்கு தெரியும். நான் இங்கேருந்து பார்த்தேன். இப்போ வந்துட்டா நான் எல்லோரும் மாதிரியும் போய் ஒட்டிப்பேனா என்ன அப்படின்னு சொல்லிட்டு அவள் கோவமாக ஃபோனை ஸ்க்ரோல் பண்ணிகிட்ருக்கா. ஸோ த நெக்ஸ்ட் டே வயனை எவ்வளோ கெஞ்சி பார்த்தோம். வயன் வராதனால அவங்க ஃபேமிலி எல்லாருமே ஏர்போர்ட் கிளம்பி போயிடுறாங்க தயங்க ரிசீவ் பண்ண. வயனோட அம்மா கெஞ்சி கேட்டதுனால அவள் அப்படியே குளிச்சுட்டு ஒரு எல்லோ கலரில் சன்ஃப்ளவர் பிரிண்டட் ஃப்ராக் ஒன்று போடுறா ஸ்லீவ்லெஸில். அவளுக்கு எப்போவுமே பிளண்ட் ஹேர் தான், பிளாக் கிடையாது. தென் ப்ரௌன் ஐஸ், அப்படியே ஃப்ரெஞ்ச் ஃப்ளாட்லாம் போட்டுட்டு செம்ம ப்ரிட்டியாக இருக்கா. அப்படியே அவளே ஜட பண்ணிட்டு, இப்போ எதுக்கு நான் இது மாதிரி ட்ரெஸ்லாம் போடுறேன்? லைக் ஃப்ராக், ஏதோ டிஸ்னி பிரின்சஸ் மாதிரி இருக்கேன் பார்க்க. எனக்கே ஒன்றும் புரியலை, எதுக்கு நான் இப்படி மாறுறேன் சடனா? ஊர்லேருந்து மாமா வராருன்றதுக்கே நான் இவ்வளோ நீட் அண்ட் பெரிய ஃப்ராக்லாம் போட்டு டீசெண்டாக ட்ரெஸ் பண்ணுறேன்னு. அப்போது அவன் இருந்தா என்னை நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன் பண்ணுவானோ? சத்தியமாக சொல்கிறேன் மாமா, நீங்கள் சொல்கிறதெல்லாம் நான் கேட்க மாட்டேன் மாமா. எஸ், என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் நான் எப்படி கிளப்புக்கு கூட்டிகிட்டு போவேன்? ஐயோ, என்ன நடக்க போதோ? எங்கள் அக்கா வேறு வந்தேன்னா எங்கள் அக்காவை கவனிச்சிட்டு இருந்தால் போதும், என் பக்கம் வரவே கூடாது. ஏதோ லவ் பண்ணுறேன்றா, 2 பேரும் சேரட்டும். வயன் வி ஆர் பேக் வித் யுவர் மாமா. வந்துட்டானா? அம்மா நீ திறந்துக்கோமா, நான் உள்ளே போகிறேன். வயன் இரு வயன், இங்கே பாரு, மாமா உன்னை தான் பார்க்கணுன்னு ஆசையாக வந்திருக்கா. அம்மா என்னம்மா? உனக்கு என்ன? ஓய் திரும்ப. என்ன வாய்ஸ் இவ்வளோ டீப்பாக இருக்கு? வயன்
அவன் உன்னை கூப்பிட்றான்ல, திரும்பி பாருடி, என் மானத்தை வாங்காத. அவ்வளோ தூரத்துலேருந்து என் தம்பி வந்திருக்கு, இறங்குனதுமே உன்னை தான் தேடுது. எங்கே வயன் என்னை கூப்பிட வரலையான்னு. அதானே, நல்லா கேளுக்கா. ஏய் திமிராடி உனக்கு. அவ்வளோ தூரம் உங்களை பார்க்கலான்னு தான் மாமா ட்ராவல் பண்ணிட்டு வந்திருக்கேன். என்ன ரிசீவ் பண்ண கூட வர தெரியாதா? இதுலேயும் வீட்டில் தான் இருக்கியாமே நீ? அம்மா எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குது. டீச்சர் வேறு இப்போ தான் ஒர்க் கொடுத்தாங்களா, ஸோ நான் போய் பண்ணுறேன். என்ன நான் அப்புறமா வந்து உங்கள் எல்லாருக்கூடயும் ஜாயின் பண்ணிக்கிறேன். ஓய் பாய் பாய். ஓ எம்பாரசிங். ஒயின் இப்படியா பிஹேவ் பண்ணுவேன் நீ? அவர் ஒன்று கூப்பிட்றாரு, திரும்பி பார்த்து ஒரு ஹாயாக தான் சொல்லியிருக்கலாம்ல. எல்லார்ட்டையும் நல்லா பேசுவ, இப்போ என்னாச்சு உனக்கு? அப்படின்னு டோரை சாத்திட்டு அப்படியே டோர் மேலேயே சாஞ்சு நின்றுட்டு பல்ல கடிச்சிட்டு பேசிகிட்டு இருக்கா. தயாங்க அப்படியே அவன் ரூமையே பார்த்துட்டு, அக்கா என்னக்கா? உங்கள் குடும்பத்தில் எல்லாருமே என்கிட்ட பேசிட்டாங்க, உன் சின்ன பொண்ணை தவிர. அவளுக்கு என்ன பிரச்சனை? என்ன கம்மிட் ஆகிட்டாளா? அவன் பாய் ஃப்ரெண்ட் என்கிட்ட பேசக்கூடாதுன்ட்டாளா? டேய் வந்தோடனே நீ உன் சுய புத்தியை காட்டாதடா, அவள் வெக்கப்படுவா. இப்போ தான் ஏஜ் அட்டன் வேறு பண்ணியிருக்கா, அமைதியாக உட்காருடா. ஓ சரி நான் பார்த்துக்கிறேன். ஆனால் பின்னாடி இருந்து பார்த்தேன், அழகா இருக்கா. பரவாயில்லையாக்கா, நான் கூட நினச்சேன் எங்கள் அக்கா ரொம்ப கேவலமாக இருப்பா, பொண்ணுங்கள்லாம் கொஞ்சம் மொக்கையாக தான் இருக்கும் போல. சரி வந்ததுக்கு நம்ம மாமா. என்ன மாமா? சியா உன்னை சொல்லலடி, நீ அப்படியே தேவதை மாதிரி இருக்க, மூக்கோ முழியுமா. நீ சொன்ன மாதிரியே தாவணி கட்டிட்டு வந்து ஏர்போர்ட்டில் ஒன்று ரிசீவ் பண்ணிட்டேன். ஹாப்பியா நீ? அவளை மாதிரி நான் இல்லை, நீ அழகுடி. உன்னை வீடியோ கால்லே அவ்வளோ ரசிச்சிருக்கேன். தேங்க்ஸ் மாமா. ஓகே, பட் இங்கே வந்ததுக்கப்புறம் ஃபோன்லாம் செக் பண்ணணும் நீ எப்படின்னு. மாமா என்ன நீங்கள் இப்படி இறங்கிட்டீங்க? என்னை பார்த்தா என்ன ஜாலியாக இருக்க மாதிரி இருக்கா? உன்னோட ஃபோன், உன் தங்கச்சி ஃபோன், உன் தம்பி மச்சான் அவன் ஃபோனு எல்லாமே எனக்கு வேணும். இன்றைக்கி நைட்டு உங்கள் 3 பேருக்கும் மீட்டிங். இப்போ பயந்து ஓடினாலே கண்டிப்பாக ஏதாவது தப்பு பண்ணும். பின்னாடி இருந்து பார்க்கும் போதே தெரிஞ்சுது என் அம்மா மேக்கப்பு. அந்த அம்மாவுக்கு பிடிக்கிறேன் இன்றைக்கி நைட்டு. மாமா இன்னைக்கே வா. டேய் நீ வந்ததுமே என் பிள்ளைங்களை பயமுடுத்தாதடா. உனக்காக நான் சிக்கன், மீன், அக்கா அப்புறம் காடை, அக்கா போர்க்கு, அப்புறம் அந்த இதடா முயல், ஜங்குக்கா. டே அந்த பையன் பாவம் எங்கேயோ ஓடி போய் நல்லா இருக்குது கல்யாணம் பண்ணி. உனக்கு தான் ஒரு கல்யாணமும் இல்லை, அதுதான் உன் பொண்ணா தெரியே. ஆமாடா என் பொண்ணு உனக்கு தான், எடுத்துக்கோ. நீ உன் சின்ன பொண்ணை தந்தாலும் எனக்கு பிரச்சனை இல்லைக்கா. டேய் ப்ரொஃபஸரு இப்படி தான் போய் அங்கே எல்லா பொண்ணுங்கிட்டே பேசிகிட்டு இருப்பியா? இல்லைக்கா, ஆக்சுவலாக நான் வேறு. அங்கே என் ஃபேஸே வேறு, ஒரு ஸ்ட்ரிக்ட்டுன்னு வந்துட்டா நான் கொஞ்சம் வேறு. ஸோ நீ பயப்படாத. டே உங்கள் அக்கா தம்பி பாசத்தில் உன் மச்சானியே மறந்துட்டியேடா. தயாங். மாமா வெள்ளக்கார மாமா, உன்னை மறப்பனா? உன் கல்யாணத்துக்கு நீ என்கிட்ட தானே வந்து கெஞ்சின. டே தயாங். சரி பிஸ்னஸ்லாம் எப்படி போகுது மாமா? ஆல் ஓகே? எல்லாம் சூப்பராக போகுதுடா உங்கள் அக்கானால. ஓ லவ்ஸு. சரி நீ சொல்கிறா தயாங், ப்ரொஃபஸர் ஜாப் கிடச்சிருக்குன்னல்ல, எந்த யூனிவர்சிட்டி? அது ஃபுல்லாக ப்ரொஃபஸர் ஜாப்னு சொல்ல முடியாது மாமா. காலையில் இன்டர்ன்ஷிப் மாதிரி பண்ணும் போல், மத்தியானத்துக்கு மேலே நம்ம ஒருத்தவங்களுக்கு டீச் பண்ணி அது எப்படின்னு சொல்லிட்டு ரிப்போர்ட் கொடுக்கணும். அது ஒரு 2 months நடந்ததுக்கப்புறம் தான் அப்படியே அஃபிஷியலாக ப்ரொஃபஸர் ஜாப்க்கு என்னை தூக்கி போடுவாங்க. அது வரையும் ஒரு ஸ்கூலு லைக் ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட் மாதிரி போயிட்டு வர வேண்டியது தான். 2 மாதத்துக்கு நீங்கள் தான் எனக்கு செலவு பண்ணணும். டேய் அக்கா கிட்ட நீ இதெல்லாம் கேட்கலாமா? வாழ்க்கை முழுக்க. ஆமாம் இது ஏன் டைலாக். வாழ்க்கை முழுக்க நாங்கள் உங்களுக்கு செலவு பண்ணுவோம் மாமா. அப்படியா? சரி ஃபோட்டோவில் பார்க்கும்போது நல்லா இருக்குன்னு, இப்போ நேரில் மாமா எப்படி இருக்கேன்? மாமா சொல்லவே தேவையில்ல, ஃபோட்டோவை விட நேரில் நச்சுன்னு இருக்கீங்க. நான் எப்படி இருக்கேன்? உனக்கு என்னடி? வந்ததுலேருந்து கண் எடுக்காமல் பார்த்துட்ருக்கேனா? நீ எவ்வளோ அழகாக இருப்ப, லட்சணமாக இருக்க, எங்கள் அம்மா சொல்கிற மாதிரி.
லட்சணமாவா? அப்படின்னா என்ன? அழகான நாட்டுக்கோழி மாதிரி இருக்கன்னு அர்த்தம். ஆ மாமா, சரி நீ போய் உன் தங்கச்சியை கூப்பிட்டு வாயேன், கொஞ்ச நாள் ஃபன் பண்ணலாம். அவள் வரமாட்டா, அவள் வேஸ்ட்டு. அக்கா, உன் சின்ன பொண்ணை கூட்டிகிட்டு வாக்கா வெளியில். எதுக்கு ஆ அவள் அப்படி தான், அவள் கொஞ்சம் கூச்ச சுபாகம். யார் அவளுக்கு? டேய், உனக்கு அவளை பற்றி தெரியுமாடா? தெரியாது அப்படின்னு அப்படியே ஃபோனை ஸ்க்ரோல் பண்ணுறான். பார்த்தா எப்போல்லாம் சியா கிட்ட வீடியோ கால் பண்ணியிருப்பானோ அப்போல்லாம் ஒயன் அங்கங்கே தெரிஞ்சிருப்பா. அதெல்லாம் அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுருப்பான். அது ஒரு மாதிரி அப்படியே டங்க் ஒரு மாதிரி பண்ணிகிட்டே பார்த்துட்டு, இப்போ எனக்கு அவளை பார்க்கணும், வெளில வர சொல்லுங்கள் மாமா, ஹெல்ப் மீ மாமா. டேய் இருடா அப்படின்னு ஃபாஸ்ட்டாக ஒயனோட அப்பா அப்படி ரூம்குள்ளே போயிட்டு, ஒயன் டாடி என்ன நடக்குது? எதுக்கு அவர் வந்திருக்காரு? ஏய் வெளியில் கேட்க போகுது. கேட்டால் கேட்கட்டும், நான் இது வரைக்கும் பேசுனதே கிடையாது. ஓய் அம்மா ஓய். ஏய் வந்து ஒரு ஹாயாவது சொல்லிட்டு போ. அப்பா என்னப்பா நீங்களும்? இப்போ நீ வர முடியுமா முடியாதா? இது வரைக்கும் என் பெல்ட் எடுத்ததில்ல ஒயன். அப்புறம் அவன் முன்னாடியே வேணாம் அவன் முன்னாடி நான் அடித்து கீட்டு தொலைஞ்சிடாத, நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே மெதுவாக வெளியில் வரீங்க. தயாங்க அப்படியே வாயை பொழந்து பார்க்குறான் ஒயனவே. ஹாய் ஹாய். ஏய் மாமான்னு சொல்லுடி. அம்மா ஹாய் மாமா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன்டி. நீ தான் வயனா? நான் தான். தெரிஞ்சுட்டே இதுக்கு கேட்குறான். நான் தான். இங்கே வா, ஏன் அங்கேயே நிற்கிற? அம்மா நான் போகிறேன். மாமா எனக்கு கொஞ்சம் ப்ராஜெக்ட் ஒர்க்ஸ் இருக்கா. என்ன ஊர்லேருந்து ரொம்ப தூரத்துலேருந்து நான் வந்திருக்கேன், உங்கள் அம்மாவோட தம்பி. கொஞ்ச நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ண மாட்டியா? ப்ராஜெக்ட் ஒர்க் நான் பண்ணி தரேன். நான் பண்ணாத ப்ராஜெக்ட் இல்லை, வா. இல்லை ஆக்சுவலாக என் ஃப்ரெண்டு வரேன்னா. ஃப்ரெண்டா? யார்? எதுக்கு இதெல்லாம் கேட்குறாங்க? ஏய் அவன் இங்கே தானே இருக்க போகிறான், சொல்லுடி. ஆக்சுவலாக ஜாக் அவன் வரான், அதான். ஓ உன் கிளாஸ்மேட்டா? பக்கத்து கிளாஸ் கூட உனக்கு என்னடி ஃப்ரெண்ட்ஷிப்பு? எதுக்கு வந்ததுமே இப்படி ஆரம்பிக்கிறான் இவன் என் மாமாவா? வந்ததுமே ஒரு இன்ஸ்பெக்டர் போலீஸ் மாதிரி பிஹேவ் பண்ணுறான். எனக்கு அப்படியே கோவம் வருது. ஓய் மாமா, சரி அது நான் அப்புறம் உங்கள்கிட்ட தனியாக பேசிக்கிறேன். இப்போ வா, இங்கே வா. ஏன்டி அங்கேயே நிற்கிற? ஏதோ உங்கள் அப்பனை பார்த்து பயந்து நிற்கிற மாதிரி. நான் உன் மாமாடி. என் ஊரில் எத்தனை பேர் என்னை மாமா மாமான்னு கூப்பிட்ருப்பாங்க தெரியுமா? அப்போல்லாம் என்னை யோசிப்பேன், நம்மளுக்குன்னு 2 பொண்ணுங்க ஊரில் இருக்குங்க, அதுங்க மாமான்னு கூப்பிட மாட்டேங்குதுங்க. பட் இங்கே இருக்கிறதுங்களுக்கெல்லாம் சம்மந்தமே இல்லை மாமான்னு கூப்பிடுதுங்கன்னு. இங்கே வந்து பார்த்தா உங்கள் அக்கா நல்லா இருக்கா நம்மளுக்கு ஏற்ற மாதிரி. பட் நீ அப்படியே டிஃப்ரெண்ட்டாக இருக்கியே. மூச்சு விடாமல் இப்படி தான் பேசுகிறானோ. ஓகே மாமா, ஓகே. போய் உட்கார அவன் பக்கத்தில் அப்படின்னு கரெக்டாக போகிறா. ஒரு மாதிரி நெளிஞ்சிக்கிட்டே அவன் அப்படியே அவளை தூக்கி மடியில் உட்கார வச்சுக்கிறான். மாமா, ஏய் எப்படி இருக்க? சின்ன வயசில் பார்த்தது ஒன்று. அம்மா என்னம்மா? ஏய் அவன் ஒன்று குழந்த மாதிரி பார்க்குறாம்மா, அதான் மடியில் உட்கார வச்சுக்கிறான். ஏய் என்ன அம்மா கிட்ட பேசிட்டு, எந்த கேள்வியாக இருந்தாலும் என்கிட்ட கேளு அப்படின்னு வயிற்ற பிடிச்சி அப்படியே சாய வச்சுக்கிறான் அவன் மேலேயே. அவளுக்கு ஒரு மாதிரி இருக்குது. ஈவன் தயாங்குமே. என்ன என்கிட்டலாம் பேச மாட்டியா? இல்லை பேசக்கூடாதுன்னு உங்கள் அப்பா சொல்லியிருக்கானா? அப்படிலாம் இல்லை மாமா, வாயில் பச்சையாக வரும். என்ன அப்படியே எனக்கு நல்ல பிள்ளை மாதிரி ஆன்சர் பண்ணிவிட்டு உள்ளுக்குள்ளே எனக்கு திட்டுற மாதிரி இருக்குது. திட்டுறியாடி? இல்லை மாமா. மாமா இது என்ன விதத்தில் நியாயம்? நீ என்ன மட்டும் பக்கத்தில் அவன் ஷோல்டர் மேலே கை போட்டு உட்கார வச்சுருக்க, பட் அவ்வளோ மடியில் உட்கார வச்சுருக்க. சியா நீயே வந்து ஏய் உட்காரு. உட்காரு மாமா, உட்காரு. அது ஒன்றும் இல்லை, நான் உங்ககிட்ட எப்போ என்ன சொல்லுவேன் சியா? சின்ன பொண்ணு குழந்த மாதிரி இருக்கான்னு சொல்வேன். அதான் குழந்தைய தூக்கி மடியில் உட்கார வச்சுருக்கேன். என்ன ஒயன்? இருக்கலாம்.
அப்படின்னு அவ ஒரு மாதிரி நெளிஞ்சுக்கிட்டே உட்காந்துருக்கா. தயாங்கோட கை வேற இடுப்புலேயே இருக்குது. இன்னும் டைட்டாக பிடிச்சி பக்கத்தில் இழுக்கிறான். அப்புறம் உனக்கு என்ன பிரச்சனை? உங்கள் அக்கா என்கிட்ட பேசிட்டா, உங்கள் அம்மா உங்கள் அப்பா உன் தம்பி கூட. உனக்கு என்ன வரட்டு கௌரவம்? அப்படிலாம் ஒன்றும் இல்லை. அப்படிலாம் ஒன்றும் இல்லை. என்ன ஒன்றும் இல்லை? என்னை பார்க்க கூட மாட்ற? ஆக்சுவலாக என்னை ஏன் இப்படி உட்கார வச்சுருக்கான் இவன் ப்ராப்பர்ட்டி மாதிரி? நான் என்ன அவன் ப்ராப்பர்ட்டியா? வயன், எல்லாரும் எப்படி நல்லா பேசுகிறோம், அவன் நல்லா பேசுகிற பையன் வேறு அமைதியாகவே இருக்க. அம்மா விடுங்கக்கா விடுகா, அவளே செம்ம டென்ஷனில் இருப்பாள் என் மேலே. என்னடா மாமா நம்ம அக்காட்ட பேசுகிறான், தம்பிகிட்ட பேசுகிறான், ஈவன் அம்மா அப்பா கூட பேசுகிறான். நம்மள்கிட்ட ஒரு வார்த்தை கூட பேசினது இல்லையான்னு டென்ஷன் ஆகிருப்பா. ஆமாம், அப்படி கூட இருக்கலாம். நான் எல்லாருக்கிட்டையும் நல்லா பேசுகிற பொண்ணு தான். உங்ககிட்ட நல்லா பேசலன்னா உங்களை பிடிக்கலான்னு நினச்சிக்கோங்க. ஒயன், என்னடி பேசுகிற? என்ன பேசுகிற? அம்மா போ, சும்மா கத்திட்டு இருக்காத. அவங்க பண்ண தப்பெல்லாம் மறைச்சிட்டு என்ன கத்து. கா வீடு வீடு. அவள் இப்போ தானே எப்படி இருக்கா, போக போக எப்படி என்கிட்ட பேசுகிறான்னு பாரு. நான் உங்ககிட்ட பேச மாட்டேன். நீங்கள் நினச்சிட்ருக்கீங்களா சியா மாதிரி உங்ககிட்ட நான் வளைஞ்சிட்டு மாமான்னு வந்திருப்பேன்னு? ஓ பேச மாட்டியா? எஸ் அஃப்கோர்ஸ். நான் ஏன் உங்ககிட்ட பேசணும்? எனக்கு நீங்கள் யார்? உன்னை கட்டிக்க போகிற வண்டி. எங்கள் அம்மா முன்னாடி இப்படிலாம் பண்ணிகிட்ருக்காதீங்க. என்னை மடியிலலாம் உட்கார வைக்கிறது. இன்றைக்கி மடியில் தான் உட்கார வச்சுருக்கேன், நாளைக்கு என்னென்ன பண்ணுறேன்னு பாரு. ஏய் சும்மா விளையாண்டேன். இப்படி தான் கட்டிக்க போகிற முறைலாம் எங்கள் ஊரில் இப்படி தாண்டி பேசிப்பாங்க. இதுக்கு கோச்சிக்கிட்டா எப்படி? அப்படின்னு இன்னும் அப்படியே இடுப்பை பிடிச்சி ப்ரெஸ் பண்ணுறான். என்னாச்சு பையன்? என்னாச்சுமா? ஒன்றும் இல்லைம்மா. சரி, நான் அப்படியே பேசிகிட்டே இருப்பேன். ஊர்லேருந்து உங்கள் எல்லாேருக்கும் கிஃப்ட் வாங்கியிருக்கேன். மாமா இந்தாங்க வேஷ்டி சட்டை. பொங்கல் வரப்போகுது, ஸோ கண்டிப்பாக 2 பேரும் ட்வின் பண்ணுறோம். தேங்க்ஸ்டா. இதுதான் உங்கள் அக்காட்ட கேட்டுகிட்டே இருந்தேன். உங்களுக்கு நல்லா இருக்காதுன்னே வாங்கி கொடுக்காம விட்டுட்டா. காசு கஞ்சம்மா எங்கள் அக்கா. எனக்கு என்னடா, நான் சொன்ன சாமுதிரிக்கா பட்டு எடுத்துகிட்டு வந்திருக்கியா? ஒன்றும் இல்லை, அவ்வளோ எடுத்துகிட்டு வந்திருக்கேன் கடல் மாதிரி. தா மாமா எனக்கு. உனக்கு இல்லாமல் அடிச்சல்லம். இதெல்லாம் பார்க்க எனக்கு கடுப்பாக இருக்குது. என்னை இடுப்பில் வச்சுட்டே தான் எடுத்து கொடுக்கணுமா? மாமா நீ எங்கே செல்லம் மிஸ் ஆகுற? அப்படியே மடியிலே உட்காந்துரு. நான் அப்படியே இந்த கையில் கிஃப்ட்டு டிஸ்ட்ரிபியூட் பண்ண போகிறேன். மாமா அவள் கிடக்குறா, எனக்கு என்ன எடுத்துகிட்டு வந்திருக்க? இந்தா நீ கேட்ட ஹாஃப் சாரி. ஓ மை காட், நல்லா இருக்கு, தேங்க்யூ. சரி தம்பிக்கு? டேய் இங்கே வாடா. மச்சான் எனக்கு என்ன அப்படின்னும் போது ஒரு கார் ஒன்று, அந்த ரேசிங் பண்ணுறது பொம்மை ஒன்று எடுத்து கொடுக்குறான். ஸோ கரெக்டாக ஒயன் எதுவுமே கேட்காம அமைதியாகவே மடியில் உட்காந்துருக்கா. உடனே அவன் ஒரு ஜுவல் பாக்ஸ் எடுத்துகிட்டு அப்படியே அதுலேருந்து ஜுவல்லை ஓப்பன் பண்ணுறான். இது யாருக்குடா? யாருக்கு எந்த கிஃப்ட்டும் கொடுக்கலையோ அவங்களுக்கு தான். யாருக்கு? இதோ என் மடியில் உட்காந்துருக்கே இந்த ஃபிகருக்கு தான். ஃபிகரா? அட பாவி. இல்லை மாமா பரவாயில்ல, எனக்கு எதுக்கு இதெல்லாம்? ஏய் இந்தாடி. நீ வயசுக்கு வேறு வந்துருக்க, எதுவுமே செய்யலை. உங்கள் அக்காவுக்கெலாம் கொரியர் பண்ணி அமுச்சு விட்டேன். உனக்கு நேராக கொடுக்கணுன்னு இருந்திருக்கு, அதான் எடுத்துகிட்டு வந்தேன். செயின் பிடிச்சிருக்கா? அம்மா ஏய் வாங்கிக்கோடி, அதெல்லாம் மாமாலாம் இதெல்லாம் செய்யணும், வாங்கிக்கோ. தேங்க்ஸ். கொடுங்க. தேங்க்ஸ். என்ன தேங்க்ஸு? போட்டு விடுறேன்டி. இந்த ட்ரெஸ்க்கா? நல்லாவே இருக்காது. எப்பவும் டவுசரோடு சுற்றிட்டுருப்ப, இன்றைக்கி ஆடகோடகமாக ஃப்ராக் போட்டிருக்க. எனக்கு பிடிச்சிருக்கு, போட்டால் அழகாக தான் இருக்கும். இல்லை நான் அப்புறமா போட்டுக்கிறேன். போட்டுக்கோ தள்ளு. அம்மா ஏய் போட்டுக்கோடி, முன்னாடி ஜடை எடுத்து போடு. ஓகே அப்படின்னதுமே ஒயன் அப்படியே ஜடையை எடுத்து முன்னாடி போடுறா. ஸோ அப்படியே மெதுவாக பின்னாடி இருந்து செயின் போட்டு விடுறான். அவள் கையை அப்படியே அவன் செஸ்ட்டில் படுது. ஒன்றும் இல்லை. ஒன்றும் இல்லடி. மாமா
ஒன்றும் இல்லை. ம் அப்படின்னு ஒரு மாதிரி கிட்டக்க வந்து போட்டு விட்டுட்டே, என்ன பிடிச்சிருக்கா? ம் ம் சொல்ல பிடிச்சிருக்கா? பிடிச்சிருக்கு மாமா, பிடிச்சிருக்குக்கா. என்னடா தம்பி, அப்படியே மூஞ்சிலாம் பாரேன், உன் ஜீன் ஒன்று கூட ஒட்டல. தமிழ் பொண்ணு மாதிரியே இல்லை, வெள்ளைக்காரி ஜீன். எங்கள் மாமா ஜீன் அப்படியே வந்துடுச்சு போல். ஆ அப்படிலாம் ஒன்றும் இல்லை, நான் எங்கள் அம்மா மாதிரியும் தான் கொஞ்சம் இருக்கேன். ஆ அம்மா மாதிரியும் தான் நான் கொஞ்சம் இருக்கேன். எல்லோரும் அப்படி தான் சொல்லுவாங்க. நீங்கள் என்ன எப்படி சொல்கிறீங்க? இல்லை, நான் சொன்னால் அது கரெக்டாக தான் இருக்கும். கண்ணெல்லாம் பாரு அப்படியே ப்ரௌனா, லிப்ஸு வேணால் தமிழ் பொண்ணு மாதிரி இருக்குது. நீ வேணால் ஒரு நாள் சாரீ கட்ட, மாமா வாங்கிட்டு வந்துருக்கேன். இதுவும்மா, எனக்கு இதுவே போதும். உனக்கு எவ்வளோ வாங்கிட்டு வந்திருக்கேன். எல்லாமே உனக்கு ஏற்ற மாதிரி. நீங்கள் என்ன பார்த்துருக்கீங்களா? பார்த்ததில்ல, ஜஸ்ட் தோணுச்சு இது நல்லாயிருக்கும் அந்த சின்ன பொண்ணுக்கு அப்படின்னு. ஓகே, அது அக்காக்கே கொடுத்துருங்க. எனக்கு எனக்கு கொஞ்சம் ஃப்ரெண்டு கால் பண்ணுறா, நான் போய் பேசிட்டு வரேன் அப்படின்னு ஃபாஸ்ட்டாக உள்ளே போயிட்டு அப்படியே டோரை சாத்திட்டு அங்கேயே நின்றுக்கிறா. ஓ மை காட், ஒயன் இப்போ என்ன நடந்துச்சு? ஓ, எனக்கு இப்போ எப்படி இருக்கு? ஏன் அவன் இப்படி பண்ணுறான் பைத்தியக்கார மாதிரி? அப்படின்னு மெதுவாக அப்படியே கண்ணாடி பின்னாடி இருந்து ஒரு பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ எடுக்கிறா. அது வேறு யார் ஃபோட்டோவும் இல்லை, தயாங் ஸ்கூல் படிக்கும் போது எடுத்தது. அப்படியே அங்கேயும் இங்கேயும் சுற்றி பார்த்துட்டு, வந்துட்டியாடா? எப்படியோ உனக்கு இங்கே வரணும்னு தோணிடுச்சுல்ல? ஐயோ, சத்தியமாக நான் நினச்சி கூட பார்க்கல நீ என்னை பார்க்க வருவேன்னு. இது வரைக்கும் நம்ம பேசினதில்ல தான், ஆனால் என்கிட்ட மட்டும் நீ டிஃப்ரெண்ட்டாக நடந்துக்கிற. ஃபோட்டோவில் உன்கிட்ட பேசினது, உன்னை இது வரைக்கும் 1000 முத்தம் கொடுத்துருப்பேன். அதெல்லாம் ஏதோ தெரிஞ்ச மாதிரி என்கிட்ட பழகுற. என்னை மட்டும் மடியில் உட்கார வைக்கிற. தயங்க, ஐயோ, நான் நினச்சி கூட பார்க்கல நீ வருவேன்னு. நீ வருவேன்னு நான் நினச்சி கூட பார்க்கல. ஓ, எனக்கு உன்னை பார்த்துக்கப்புறம் இப்போ எப்படி இருக்குது தெரியுமா? ஐயோ, ஒவ்வொரு நிமிஷமும் நான் எப்படி இங்கே இருக்க போகிறேன்னு தெரியல. மாமா, மாமாவா நீ எனக்கு? ஓ, ஐ லவ் யூ தயாங், ஐ லவ் யூ. ஓய், மாமா, நீங்களா? நீங்கள் எதுக்கு உள்ளே வந்தீங்க? ஏதாவது வேணுமா? பக்கத்தில் அப்பா. உள்ள டவல் இருக்கா? டவல்னா நான் யூஸ் பண்ணுறது தான் இருக்குது அப்படின்னு அப்படியே அந்த பாஸ்போர்ட் சைஸை பின்னாடி மறைக்கிறா. அப்போ தயாங்க அப்படியே கதவை சாத்திட்டு உள்ளே மெதுவாக நடந்து வராரு. எதுக்கு உள்ளே வராரு? என்ன டவல் இருக்கா? அதான் நான் யூஸ் பண்ணுறது தான் இருக்குது மாமா. அதான் கேட்குறேன், எனக்கு அது வேணும். அது எதுக்கு உங்களுக்கு? அப்படின்னு சொல்ல அப்படியே க்ளோஸாக வந்து நிற்கிறான், வாலில் லாக் பண்ணிவிட்டு. ஒயன் அப்படியே தயாங்கோட லிப்ஸே பார்த்துட்ருக்கான். அதே மாதிரி தயாங் ஒயனை ஃபுல்லாக பார்த்துட்டு நின்றுட்டுருக்கான். என்ன டவல் எடுத்து தரலையா? இப்படியே நின்றுட்ட? ஓகே, என்னை போக விடுங்க. டவல் எடுத்தாடி. அதான் எடுக்க போகிறேன்னு போக விடுங்க. ஏய் மாமா, என்ன? ஏர்போர்ட்டில் எல்லாருமே கட்டி பிடிச்சாங்க. அதான் இந்த ஊர் பாரம்பரியம், கல்ச்சராமே. நீ தான் மிஸ்ஸிங். வா, கட்டி பிடிக்கலாம். மாமா, அப்பா அம்மா யாராவது வந்தா என்ன? நான் சொல்லிக்கிறேன், ஏர்போர்ட்டில் அவள் கட்டியே பிடிக்கல, அதான் இங்கே வந்து வாங்கிக்கிறேன்னு. என்ன ஆக்சுவலாக என்ன உங்களுக்கு பிரச்சனை? இங்கேருந்து போங்க. நான் யாரையும் கட்டுப்பிடிக்க மாட்டேன். ஏய், நீ தான் மிஸ்ஸிங், எனக்கு வேணும்னு சொல்லிகிட்டு இருக்க. வா, கட்டி பிடிச்சிக்கலாம் 2 பேரும். உன்னை எவ்வளோ நாள் கழிச்சு பார்க்குறேன். நீ கை குழந்தையாக இருக்கும்போது பார்த்தது. மாமா, இங்கேருந்து போங்க, அக்கா வந்துடுவா. ஏய் வாடி, வா, வெல்கம் பண்ண. என்ன அப்படியே நின்றுட்டுருக்கா? வா அப்படின்னு இடுப்பை பிடிச்சதுமே வயன் அப்படியே ஆட்டோமேட்டிக்காக தயங்க அக் பண்ணிடுறா. தயங்க அப்படியே திருப்பி நல்லா கை வச்சு அங்கே இங்கேன்னு தடவுறான்.
மாமா மாமா போதும். ஒயன் ஏன் ஒயன்? இவ்வளோ லேட்டாக உனக்கு என்னை வெல்கம் பண்ணுறதுக்கு என்ன பழவண்டி பண்ணுற? மாமா மாமா என்ன? நீ லேட்டாக பண்ணனால ஒரு ஒரு அரை மணி நேரம் என்னை இப்படியே கட்டிப்பிடி. அதான் உனக்கு பனிஷ்மெண்ட். மாமா மாமா முடியல மாமா போதும். ஏய் மாமா மாமா அங்கெல்லாம் கை வைக்காதீங்க மாமா. எங்கே கை வைக்கிறேன்? நான் எங்கேயும் தப்பாக வைக்கலையே, இங்கே தான் வைக்கிறேன். மாமா மாமா அப்படின்னும் போது அப்படியே அவளை கட்டி பிடிச்சிட்டே பெட்டில் படுக்க வைக்கிறான். 2 பேரும் அப்படியே பெட்டில் உருண்டுகிட்டே கட்டி பிடிச்சிட்டு இருக்காங்க. திடீர்னு டேய் தயாங் குட்ரி, என் செயின் என்கிட்ட கொடு. மாமா எங்கே வந்ததுமே உன் விளையாட ஆரம்பிச்சிட்டியா? கொடு. இல்லை நான் கொடுக்க மாட்டேன். இப்போ கொடுக்க போறியா இல்லை? அம்மா என்னம்மா ஆச்சு? என்ன பார்த்துட்டு இருக்க? மாமா என்னை விட்டுட்டு விளையாடிட்டு இருக்கீங்க அப்படின்னு சியாவும் ஓடி போயிட்டு அங்கேருந்து விளையாடுற மாதிரி 3 பேரும் அப்படியே விளையாடிட்டு இருக்காங்க. அப்போ தயாங்க ஒரு மாதிரி ஒயனை பார்த்து கண்ணடிக்கிறான். ஒயனுக்கு ஒரு மாதிரி ஆகிடுது. அப்படியே தயாங்க கொஞ்சம் கூட பார்க்காம திரும்பிடுறான். ஒயனோட அம்மாவும் இவங்களுக்கு விளையாட்டே ஆகாதுப்பா அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. ஓகேடா, இந்த பார்ட் நான் இதோட கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் பார்ட் சூன் போடுறேன். லவ் யூ ஆல்.